மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். துளசி பாருங்க துளசி, அஞ்சலியை டிராப் பண்றதுக்காக நான் கூப்பிட்டேன். போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்க. நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அஞ்சலி என் ஒய்ஃப் தானே. மேடம் நீங்க அவரை விடுங்க. அக்கா சும்மா இருக்கியா? அது அபிஷியல் மேட்டர். பாசே என்ன பாசே, நீங்க எங்க? சத்யா நீயாவது கொஞ்சம் சொல்ல. நான் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் தானே. அவ சொல்ல மாட்டேங்கிறா. மேடம் என்ன மேடம், எங்க ஓனரோட ஹஸ்பண்ட் தான் அவரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. விடுங்க மேடம். சத்யா என்ன மேடம், நீங்க விளையாடுறீங்களா? மேடம் பிசினஸ் மேன் மகேஷ் சந்திரன், அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா மேடம் அவர்தான் அவரு. சத்யம், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரொம்ப நல்லவனா இருக்காத. அப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்ன மேடம் நீங்க? மேடம் சாரி, அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அஞ்சலி சத்யா என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சரி மேடம். ஓனர் ஓனர் மகேஷ், ஐ எம் ரியலி வெரி சாரி. நீங்க கிளம்பலாம். இட்ஸ் ஓகே. சாரி மேடம், சின்ன பொண்ணு ஏதோ கோவத்துல பண்ணி. இட்ஸ் ஓகே மேம். நான் சொன்ன ப்ரொசீஜர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? கூட்டிட்டு போங்க எல்லாரையும். ஓகே கூட்டு வாங்க. என்ன பாசே, நான் வரலைன்னா அவ்வளவுதான், உன் நிலைமை காலியாட்டு இருக்கும் போல இருக்குது. இங்க நின்னுட்டு இருக்க மாட்டே நீ, ஸ்டேஷன்ல கம்பி தான் நின்னு இருப்ப. இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்ன்ற, ஆனா உன்னெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லையே. இந்த ஊர்ல பிசினஸ் மேன்லாம் யாருக்கும் பெருசா அடையாளமே தெரியாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் மேன் இவங்கள தான் தெரியும். அது எங்களோட சாபம். ஆனா நான் லாக்அப்ல நிக்கிறது தான் என் அஞ்சலிக்கு சந்தோஷம்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். அது என்ன எந்த வகையிலையும் காயப்படுத்தாது. யோ நாயா, இவ்வளவு லவ் இருக்குது உங்ககிட்ட, ஆனா நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கின? நீ மட்டும் ஆரம்பத்திலேயே இப்படி நல்லவனா இருந்திருந்தான்னு வச்சுக்கோயேன், மேடம் உன்னை வெறுத்திருக்கவே மாட்டாங்க. நீயும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்ப, ஓனரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. என்ன பண்றது, இப்படி நல்லவங்களா நீ மிஸ் பண்ணிட்ட. இப்ப லைஃபையும் மிஸ் பண்ணிட்டு இப்படி தனியா நின்னுக்கிற. எல்லாம் என் நேரம் தான். என் கூட இருக்கிற வரைக்கும் அஞ்சலியோட அருமை எனக்கு தெரியல. என்னை விட்டு அவ விலகி போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரியுது. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு தேவைதான். நான் பண்ண கொடுமைக்கு இதெல்லாம் ஒரு தண்டனை நினைச்சுக்கிறேன். அவ என் கூட சேர்றது கூட எனக்கு முக்கியம் இல்ல. அவளோட லட்சியத்தை அவ அடையணும், அதான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன அவமானம் வந்தாலும் எதுக்கு தயாரா இருக்கேன். இப்ப கூட நான் பேசுறதெல்லாம் உனக்கு டவுட்டா தான் இருக்கும். நான் ஏதோ நம்ப வச்சு பெருசா ஏமாத்த போறதா நீ நினைக்கலாம். ஆனா சத்தியமா அப்படி கிடையாது. இந்த ஜென்மத்துல என் அஞ்சலிக்கு நான் ஒரு கடுகளவு கூட துரோகம் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சே பண்ண தப்பு கொஞ்சம் தான். தெரியாம எவ்வளவோ பண்ணிருக்கேன். அந்த தப்பெல்லாம் என்ன உள்ளுக்குள்ளே தினம் தினம் கொண்டுகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில ஒரு மனுஷன் இழக்கவே கூடாதது குடும்பம், பெத்த பிள்ளைங்க. ஆனா நான் அந்த 2யுமே இழந்துட்டேன். இதுக்கப்புறமும் திருந்தலன்னா நான் மனுஷனே இல்ல. யோ என்னயா நீ இப்படி நல்லவனாகிற? யோ இது எல்லாத்தையும் ஓனராண்ட புரிய ட்ரை பண்ணிருக்கலாம்ல. நான் என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவ சந்தோஷமா இருந்தாலே போதும். அவ கூட வாழ்ந்த வாழ்க்கை, அவ கூட நான் இருந்த நேரங்கள், இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது சத்யா. அதெல்லாம் என் லைஃபோட ப்ரெஷியஸ் மொமெண்ட்ஸ். சின்ன வயசுல இருந்தே உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாம வளர்ந்தவனுக்கு தகிட்ட தகிட்ட அன்பை கொடுத்தா. அதை நான் மிஸ் பண்ணிட்டு இப்போ ஒத்தையா நிக்கிறேன். ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, கண்ணு போனதுக்கு அப்புறம் சன்னுன்னு தெரியாதுன்னு. அது என்ன சொல்லுவாங்க?
கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே, கரெக்டா? கரெக்டு தான் பாஸ். இப்போதைக்கு உன் நிலமா தான் எனக்கு நல்லா புரியுது. இது எவ்வளவு தூரம் போகுதோ போவோம். ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. அஞ்சலி என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. நான் வெயிட் பண்றேன், கண்டிப்பா வெயிட் பண்றேன். சத்யா, நான் பாஸ் கையில உன் ஒய்ஃப் போட்டா வச்சுன்னு தனியா ஃபீல் பண்ணி நிக்கிறியா என்ன? எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது மட்டும் தானே. எனக்கு உன்னை பார்த்தா பாவமாதாயா இருக்குது. ஏதோ திருந்திட்டேன்னு திருப்பி திருப்பி சொல்லி நிக்கிறேன். அதனால உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன். என்ன சத்யா? அது ஒண்ணு இல்ல, உன் ஒய்ஃப் இருக்கிறாங்களா என் முதலாளி, அவங்க பைக் டாக்ஸி புக் பண்றதுக்காக எம்எல்ஏ ஆபீஸ் ஆண்டே நின்னு நிக்கிறாங்க. இப்ப நீ காண்டி பைக் கூட அங்க போனேன்னு வச்சுக்குவேன், அவங்கள பிக்கப் பண்ணிடலாம். ஏய் சத்யா, நீ தான் பேசுறியா? நான் தான் பேசி நிக்கிறேன். நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணும்? அது ஏதோ தோணுச்சு. உன் லவ்ல கொஞ்சம் உண்மை இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு போன் பண்றேன். நீயும் ஓனரும் சேர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என் ஓனர் இப்படி வாழ்க்கையில தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டா காண்டி உனக்கு ஹெல்ப் பண்ணல. இத என் ஓனர் எதிர்காலத்துல நல்லா இருக்கணும், அதுக்கோசரம் தான். யோ பாஸ், அவங்க நிம்மதியை கெடுத்துறாதப்பா. தேங்க்ஸ் சத்யா. இத பாரு பாஸ், என் ஓனர் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த டைமை காண்டி நீ அவங்க மனசுக்குள்ள பூந்து அவங்க மனசை கேச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ ஜெயிச்சையா. அதுக்காக தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண. ஏன் சத்யா, இப்ப போனா கரெக்டா இருக்குமா? அதுக்கு நடுவுல எதுவும் வேற ஏதாவது பைக் வந்துடுது. என் நாண்ட அப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுனே இருந்த வச்சுக்குவேன், அப்புறம் பைக் வந்துரும், பாத்துக்கோ. ஓகே ஓகே சத்யா, இப்போவே கிளம்புறேன். போனை கட் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பு. நான் இப்போ எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துல தான் இருக்கேன். ஏதாவது ஒரு பைக் எடுத்துட்டு போய் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி சரி, பாத்து போப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.